ஏய் நாகராணி, இனிமே நீ என்னுடைய கைப்பாவ. என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால எங்கேயும் போக முடியாது. உன்னுடைய அழிவு என் கையில தான். ஜெய் மகாகாளி. இல்ல பாபா, இந்த நாகராணி பாம்பா சாக கூடாது. நான் இவ்வளவு மனித ரூபத்துல பார்த்தாகணும். இவ இங்க எந்த உருவத்துல இருந்தான்னு நான் பார்த்தாகணும். பாபா, உங்க சக்தியால இவ்வளவு மனித ரூபத்துக்கு மாத்துங்க. அவ்வளவுதானே ருத்ரா, உன்னுடைய ஆசைப்படியே பாம்பு உருவத்தில் இருக்கிற இவ்வளவு மனுஷ ரூபத்துக்கு கொண்டு வர பாரு. ஜெய் மகாகாளி. என்னங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. பல வருஷமா எனக்குள்ள இருக்கிற ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சரோஜா, நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? ஒரு கணவனுக்கு என்ன கடமையோ அதை நான் நிறைவேற்றிருக்கேன், அவ்வளவுதான் சரோஜா. அது மட்டும் இல்லாம அமிர்தா மாதிரியான ஒரு நல்ல பொண்ணை தத்தெடுத்து நம்ம பொண்ணை ஆக்கிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். எல்லாம் அந்த ஆண்டவனோட அருள் தாங்க. அந்த ஆண்டவன் காட்டின கருணையால தாங்க எனக்கு தாயாகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. உண்மைதான் சரோஜா, நாம 2 பேரும் குழந்தைய பெத்துக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இல்லை போல. அதனாலதான் நானும் நீயும் நம்பி இருக்கிற அந்த அமிர்தாவை நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணாவே அனுப்பி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை இருந்தது. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா அந்த கடவுள் அமிர்தா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மகளா கொடுத்திருக்காரு. இனிமே அவளை நம்ம பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சு நல்லா பாத்துக்கணுங்க. இவெல்லாம் ஒரு பொண்ணா? ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயமான பொண்ணு. விக்ரமும் சரோஜாவும் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா வருது. நம்ம தலையெழுத்து நல்லா இல்லைங்க. அந்த சரோஜாவை சாகடிக்க எவ்வளவு விஷம் கொடுத்திருப்போம். எல்லாத்தையும் தாண்டி உயிரோட இருக்கா. காளிங்க சர்ப்பம் கடிச்ச பொண்ணு செத்துடுவான்னு நினைச்சேன். ஆனா காளிங்க சர்ப்பம் கடிச்சும் அவ பழிச்சிருக்கானா அவளோட ஆயுசு எவ்வளவு கட்டியா இருக்கணும். இதெல்லாம் பத்தாதுன்னு எவ்வளையோ கூட்டிக்கிட்டு வந்து பொண்ணை தத்தெடுத்திருக்காங்க. அதை எப்படியாவது தடுக்கலான்னு பார்த்தா நம்மளால முடியவே இல்லை. எப்படி பார்த்தாலும் நம்ம மொத்தமா தோத்துட்டோங்க. ச்சே, ஏங்க நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? இல்ல ராஜி, இந்த சரோஜாக்கு தான் அறிவு கிடையாது. இந்த விக்ரமாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? 6 மாசமா 1 வருஷமா அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இங்கேயா இருப்பா, புருஷன் வீட்டுக்கு போயிடுவாள்ல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன குழந்தையை தத்தெடுத்தாவது அதை சாகடிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பாவது இருக்கு. அது வளர்றதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும். இப்போ அமிர்தா பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா நம்ம ஆசை கனவு எல்லாமே கொஞ்ச நேரத்துல வீணா போயிடுமே. இல்ல, அப்படி நடக்க கூடாது. இத்தனை நாளா அந்த சரோஜா கதையை முடிச்ச போறோம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த 3 பேர் கதையை முடிக்கலாம். ஐயோ ராஜி, என்ன வார்த்தை சொல்லிட்ட? 3 பேரை கொல்றதா? எப்படி? எப்படின்லாம் தெரியாத. மொத்தத்துல அந்த 3 பேரும் செத்தே ஆகணும். அதுக்கு நான் ஏதாவது பிளான் பண்றேன். இந்த வம்சமே வேரோட அழியணும். இப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்ற சுவடே இல்லாம பண்றேன். நான் விட மாட்டேன். ஏதாவது பண்ணி தீருவேன். ஜெய் மகாகாளி. உருவத்தை மாத்து. உனக்கு வேற மாற்று இல்ல. நீ மனுஷ ரூபத்துக்கு வந்துதான் ஆகணும். மாறு மாறு. வா வா நாகராணி வா. என்ன பாபா, ஏன் இந்த நாகராணி பாம்பு ரூபத்திலிருந்து மனுஷ ரூபத்துக்கு மாற மாட்டேங்குது? என்னாச்சு என்னாச்சு பாபா, சொல்லுங்க.
ஜெய் மகாகாளி. ருத்ரா, நாம கொஞ்ச நேரத்துக்கு முட்டாளாகிட்டோம். இது நாம நினைக்கிற ராஜநாகம் இல்ல, ஒரு அற்ப பாம்பு. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? இது சாதாரண பாம்பா? அப்படின்னா நாகராணி எங்க? உங்க மொகடி சத்தத்துக்கு அது எங்க இருந்தாலும் வந்தே தீரும்னு சொன்னீங்க. சொன்ன, ஆனா அது வர வரைக்கும் நாம காத்திருக்காம இந்த பாம்பு ராஜநாகம் நினைச்சு ஏமாத்தோம். இந்த பாம்பு நம்மளோட கவனத்தை திசை திருப்பிடிச்சிருக்கிறா. எங்களையே திசை திருப்புறியா நீ? நீ கேவலம் ஒரு பாம்பு. மறுபடியும் எங்க வழியில குறுக்கிட்ட உன் உயிரை நீ விட வேண்டியதாயிடும். போயிடு. இப்ப என்ன பண்றது பாபா? திரும்பவும் அந்த நாகரணி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. விடக்கூடாது பாபா. உங்க சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. மறுபடியும் அவ இங்க வர மாதிரி பண்ணுங்க. நமக்கு இந்த அளவுக்கு ஆட்டம் காட்டுறானா அவளை விடக்கூடாதா? கவலைப்படாத ருத்ரா, அந்த நாகராணி நம்ம குரலுக்கு செவிமடுக்காம இருக்க முடியாது. ஜெய் மகாகாளி. பார்த்துக்கிட்டே இரு. இந்த முறை பாபாவோட மகுடி சத்தத்துக்கு அவ எங்க இருந்தாலும் ஓடி வந்தே தீரணும். ஏ நாகராணி, வந்துரு. இன்னைக்கு நீயா நாங்களான ஒரு கை பாத்துறணும். இத்தனை நாள் நீ தப்பிச்ச மாதிரி இனிமேலும் தப்பிக்க முடியாது. எங்க இருக்க? வா. ருத்ரா, என்னடா இதெல்லாம்? அதான் அந்த நாகராணி எங்க இருந்தாலும் வந்தே ஆகணும். இது சாதாரண சத்தம் இல்ல, பெரிய சக்தி.
நீ தான் பெரிய அதிர்ஷ்டசாலி. நான் என் ஆளை ஒரு வாட்டி கூட சரியா டச் பண்ண முடியல தெரியுமா? நீ என்னடானா டைரக்டா அவன் நெத்தியை டச் பண்ணிட்டு தெரியுமா? அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி. யூ ஆர் சோ லக்கி. உனக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல பாத்தியா? இன்னைக்கு முதல்ல அவங்கள பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க பின்னாடி சுத்துறேன். அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு துடிக்கிறேன். ஆனா அவங்க ஒரு தடவை கூட என் கண்ணை பார்த்து ஒழுங்கா பேசினதே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவங்க என் காதலை கண்டிப்பா ஏத்துக்கிட்டே தீருவாங்க. உனக்கும் அப்படித்தானே தோணுது? எனக்கு தெரியும் என் ஆசைலாம் உனக்கு நல்லா புரியுதுல்ல. அது சரி குரு, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. அன்னைக்கு அமிர்தா உடம்பு சரியில்லாம அப்படி துடிச்சிட்டு இருந்தாங்களே, அப்ப உன்னை நெத்தில வச்சதுக்கு அவங்க சரியானாங்களா, இல்ல நான் போறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களே அதுக்கு அவங்களுக்கு சரியாச்சா? பட் நீ கிடைச்சாலும் கிடைச்ச, நீ என் கூட இருக்கிறதால ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரியே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நீ என் கூட இருக்கிறதால அமிர்தாவை நான் கண்டிப்பா பார்த்தே தீருவேன்னு எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் குருவே, தேங்க்யூ வெரி மச். குருவே, ஓன் தயவால அந்த சிவனுடைய தயவால அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அமிர்தாவை பாக்குற மாதிரி ஏதாவது மேஜிக் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ப்ரோ. வீடு முழுக்க மான் மாதிரி துள்ளி குதிக்கிற மயூரி இப்படி அடக்கு வடக்கமா உட்கார்ந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம்? என்ன ஆச்சு என்னோட மானுக்கு? ஒண்ணும் இல்ல அத்தை, அப்படியே சும்மாதான். மயூரி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாமா? எப்பவுமே நீ இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ற பொண்ணு கிடையாதே. நீ இந்த அளவுக்கு இன்னைக்கு டல்லா இருக்கேன்னா உன் மனசுல நீ எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தானே அர்த்தம்? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுமா. இன்னைக்கு நாள் பூரா அர்ஜுன் கூடவே இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னு எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அத்தை? ஆனா அர்ஜுன் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அர்ஜுன்ட்ட வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டான். என்ன? அர்ஜுன் உன்கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானா? அவன் உன்கிட்ட ஏதோ பொய் சொல்லிட்டு போயிட்டான். இல்ல அத்தை, எனக்கு நல்லா தெரியும் அவன் ஆபீஸ் தான் போயிருக்கான். எனக்கு என்னமோ அவன் விஷ்ணுவும் ஆபீஸ் தான் போயிருப்பான்னு தோணுது. அங்க போனா அவனை பார்க்க முடியும்ல. என்ன மயூரி என்கிட்டயே விளையாடுறியா? அர்ஜுன் அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு வேலை செய்ய போயிருக்கானாமா? வேலைனாலே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற பையன் அவனாவது அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறதாவது? உன்னை நல்லா ஏமாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போயிட்டான். இல்ல அத்தை, அவன் என்கிட்ட ஏதோ ஒரு புது வேலைன்னு சொல்லிட்டு தான் போனான். அவன் வேலைக்கு போறது உங்களுக்கு தெரியலன்னு தான் எனக்கு தோணுது. ஆமா, அவன் என்ன வேலை செய்வான்? என்னமோமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு அர்ஜுன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு. புது வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு போனதா வேற நீ சொல்றியே. எங்க போயிருப்பான் இவன்? அப்படி என்னவா இருக்கும்? அமிர்தா, அமிர்தா, எங்க போனா இந்த பொண்ணு? எங்கேயுமே ஆளை காணுமே. என்னாச்சு சரோஜா? என்னங்க, அமிர்தாவை எங்கேயுமே காணோங்க. எங்கேயாவது வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனாளா? எங்கேயும் காணோமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா பாரு. இல்லங்க, அவ எங்கேயுமே இல்லங்க. வீட்டுக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்காம மேல மொட்டை மாடில போய் பாரு. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவ காணோங்கிறதுனால தானங்க உங்ககிட்ட வந்து சொல்றேன். நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த வீட்டு பொண்ணா வாழ்றதுக்கு அவளுக்கு தகுதி இல்லைன்னு. என் பேச்சை யாராவது கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா, மறுபடியும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. எங்கம்மா போயிருக்க போறா? சரோஜா வா போய் பார்க்கலாம். ராஜி, இந்த அழுமுஞ்சி அமிர்தா எங்க போயிருப்பான்னு நினைக்கிற?
வீட்டை விட்டு போயிருப்பான்னு தோணுதுங்க. வீட்டை விட்டு போயிருப்பான்னு சொல்றியா? அப்படியும் இருக்கலாம். சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருக்கானா நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஐடியாங்க. என்ன ஐடியா ராஜி? எப்படியும் அமிர்தா இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிட்டாளா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவ திரும்பி வந்தான்னா அவளை ஆசையா தத்தெடுத்திருக்காங்களே நம்ம சரோஜாவும் விக்ரமும், அவங்களே அவ கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துற மாதிரி நான் பண்றேன். அவ நிரந்தரமாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். நான் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ண போற ராஜி? இல்ல இந்த விக்ரமும் சரோஜாவும் அமிர்தாவை நிஜமாவே கழுத்தை பிடிச்சு துரத்தி விட்டுருவாங்களா? ஏன் துரத்த மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ராஜேஸ்வரி நினைச்சா என்ன வேணா பண்ணுவா. இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ராஜி அப்படி என்ன பண்ணுவா? அமிர்தா, 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 சரோஜா, எங்கேயா பாத்தி அமிர்தாவ? இல்லைங்க, நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேனே அவ எங்கேயும் காணோன்னு. நீங்க தான் என் பேச்ச நம்பல. இனிமே இருக்கு அந்த அமிர்தாவுக்கு இந்த வீட்டுக்குள்ள எப்படி கால வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற சரோஜாவோட பணம் நகை எல்லாத்தையும் அமிர்தா தான் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு பெரிய கலாட்டா பண்றேன். அதுக்கப்புறம் விக்ரமும் சரோஜாவும் என் பேச்ச நம்பி அவங்க கையாலேயே அவ கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்திடுவாங்க. எஸ். ராஜி என்னமோ பிளான் பண்றேன்னு சொன்னா, என்ன பிளான்னு கேட்டா பொறுத்திருந்து பார்க்க சொல்ற. என்ன பிளானா இருக்கும்? உண்ட வீட்லயே கைய வச்சதுக்காக அந்த அமிர்தாங்கிற தரித்திரம் இந்த வீட்டை விட்டு மொத்தமா ஒழிஞ்சு போயிடுவா. கூடவே இந்த நகை பணம் எல்லாமே எனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் சரோஜாவை நிதானமா கொண்டுட்டு விக்ரம்க்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இந்த வீட்டுக்கு நான் ராணி ஆயிடுவேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறதுன்னா இதுதான் போல இருக்கு. சபாஷ் சபாஷ் ராஜேஸ்வரி, உன்னோட இந்த பிளானுக்கு உன்னோட இந்த டேலண்ட்டுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாலும் அதுவும் பத்தாது.